2025 எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்னு நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா 2024 அந்த அளவுக்கு நம்மளை படுத்தி எடுத்திருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா 2024 ஒரு சில ராசிகளை தவிர மற்ற எல்லா ராசிகளுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால 2025லயாவது ஒரு 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சரி, அதனாலயாவது ஏதாவது நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். சனி பகவான் 2025 2027 வரைக்கும் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அது எப்பன்னா மார்ச் 29 பயிற்சி ஆகுறாரு. குரு பகவான் மே மாசம் சித்திரை 20 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. ராகு கேது பயிற்சி மே 18 ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போகிறாங்க. இதனால நம்ம ராசிகளில் நம்ம 12 ராசிகளுக்கும் என்னென்ன பிரச்சனை நடக்கும், என்னென்னலாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்குற ராசி மேச ராசி. மேச ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் தான் ராசிநாதனை வருவார். அவர் ரொம்ப தைரியத்தை கொடுப்பாரு. இப்போ மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு 12ல் சனி பகவான் வருவார். அந்த 12ல் வர சனி பகவான் விரயத்தை தான் தருவார். அதை நம்மளால எதுவும் தடுக்க முடியாது. என்ன விரயத்தை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகளை வச்சு தான் எந்த மாதிரியான விரயத்தை தருவாருன்னு நம்மளால கணிக்க முடியும். ஆனால் விரயத்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அதனால விரயத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் நமக்கு 3ல் குரு வர்றது ஒரு சுபமாக அமையும். ஏன்னா 3ல் வரும்போது மேஷம் ரிஷபம் மிதுனத்துல குரு இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு தைரியமான நல்ல மன வலிமையை குரு பகவான் கொடுப்பாரு. அதனால அவங்க சனி பகவான் கொடுக்குற தொல்லைகளை குரு பகவான் கொடுக்குற தைரியத்துல நம்ம சமாளிப்போம். இதுதான் 2025 நம்ம மேசராசிக்கு நடக்க இருக்கிறது. ராசிக்கு 2ல் குரு வருவதால் நீண்ட தனம் பெருகும், பொருளாதார உயர்வை கொடுப்பார். 11ல் சனி இருப்பதால் அதுவும் ராஜயோகாதிபதியாக இருப்பதால நல்ல முறையில் குரு தரும் பணத்தை சனி பகவான் நல்ல லாபத்தை ஈட்ட வைப்பார். குரு 2ல் அமர்ந்து 10ஆம் இடமான ராகுவை பார்ப்பதால் தொழில் மூலம் வெளிநாட்டு மூலம் பணத்தை சம்பாதிக்க வைப்பார். ஆகவே ரிஷபத்துக்கு இது நல்ல காலமாகவே அமையும். குரு ராசியில இருப்பதால நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் தானம் செய்யும் எண்ணமும் ஏற்படும். 10ல் சனி பகவான் இருப்பதால் சிறு தடங்களுடன் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ராகு கேதுக்கள் 9 மற்றும் 3ல் இருப்பதால் சிறிது இடர்பாடுகள் விலகும். ராகு பகவானுக்கு குருவின் பார்வை இருப்பது ஒரு நிவர்த்தி. கடகராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமான குரு 12ல் இருப்பதால சுப விரயத்தை தருவார். 9ல் சனி பகவான் இருப்பதால பாக்கியத்தை தரக்கூடிய நிலைமையில் இருப்பார். பாக்கியம் செயல்படும். தந்தையின் சொத்தான பூர்வீகத்தை வாங்குவீங்க. தந்தையால் உடல் நலத்துக்கும் சிறிது இடர்பாடுகள் வரும். நம்மளுடைய உடல் நலத்துக்கும் தந்தையோட உடல் நலத்திலும் கொஞ்சம் சிறிது கவனம் தேவைப்படும். ராகுவை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்டமான தொழில் ஏற்படும். ஆகவே இது ஓரளவுக்கு மூச்சுவிடும் நல்ல காலமாகவே கடகராசிக்கு அமையும். சிம்ம ராசிக்கு எல்லோருமே கொஞ்சம் காலமாக ஒரு விதமான பயத்தோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயத்தை எப்போதுமே நாம் சமாளிப்போம். அப்படிங்கிறது ராசியை 8ல் சனி பகவான் வருவதால் உடல் நலத்தை மற்றும் 8ல் அமர்ந்து 2, 5, 10ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால் நம்முடைய வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து நம்முடைய அதிர்ஷ்ட மற்றும் தொழில் சிக்கல்களை கொடுப்பார். இதற்கு நிவர்த்தி செய்யும் விதமாக குரு 11ஆம் இடத்துல அமர்ந்து 3, 5, 7ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால நம்ம ஒரு சிறு தைரியத்துடன் இருப்போம். குரு 11ல் அமர்ந்து 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் நம்ம சிறு தைரியத்தினுடன் கணவன் மனைவி துணையுடன் இப்பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்வோம். ராகு 7ல் இருப்பதாலும் கேது லக்கணத்தில் கேது இருப்பதால் மனதை கொஞ்சம் குழப்பிக் கொண்டே கடவுளை வணங்கி வருவோம். ராகு 7ல் இருப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கோபத்தை குறைத்துக் கொண்டால் இதையும் சமாளிப்போம்.